ஓம் அம்மையப்பர் திருவடியே போற்றி. ஓம் குருநாதர் திருவடியே போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது என்ன ராசிக்கான கிரகநிலைகள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தை பிறக்கும்போது வான மண்டலத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாங்களோ அதுதான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு ஜாதகமாக அமையும். அது மாதிரி ஒரு வருடம் பிறக்கும்போது ஒரு ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாங்களோ அதுதான் அந்த ராசிக்குண்டான அந்த வருடத்திற்குரிய ஜாதகமாக அமையும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியான விருச்சிகத்திலேயே புதன் பகவானும் 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களும், 4ஆம் இடத்தில் சனி பகவானும் கூடவே சுக்கிரனும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 7ஆம் இடத்துல குரு பகவானும், 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும், 11ஆம் இடத்துல கேது பகவானும் இந்த ஆண்டுக்கான கிரகநிலைகளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளுமே நடக்க இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல சனி பெயர்ச்சி, 2வது குரு பெயர்ச்சி, 3வது ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த வல்லது. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 3 முக்கியமான பெயர்ச்சிகளுமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை முடியாது, நடக்காது, அல்லது என்னதான் திட்டமிட்டாலும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே இந்த 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்கிற காலங்கள்லையும் அல்லது அதற்கு பிறகும் முழுமையாக இந்த வருடம் நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வருட தொடக்கத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் கடகத்தில் நீசமாகி, அதுவே பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் பாதக ஸ்தானமாகவும் வர்றதுனால செவ்வாய் பகவான் வலுவிழந்த நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இந்த ஆண்டு உங்களுக்கு தொடங்குது. அதனால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீர்கள். முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். தெய்வ அனுகிரகம், தெய்வ வழிபாடுகள் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக மிக இந்த ஆண்டு முழுமைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அதைவிட மேலாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தினம்தோறும் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். அதில் முதல் இடத்தை பிடிக்கிறது குரு பகவான், 2ஆம் இடத்தை பிடிக்கிறது சூரிய பகவான், 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடியது சந்திர பகவான். ஏன் சந்திரனை 3ஆம் இடத்தை வைக்கிறேன் அப்படின்னா, அவர் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட அவரே பாதக ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால சந்திரனுக்கு 3ஆம் இடம் கொடுக்கப்படுது. ஒருவருடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா சூரியன் சந்திரன், குரு பகவான் குருவாகவே வருவார். ஸோ இந்த 3 பேருடைய ஆசியுமே முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் எல்லா விஷயங்கள்லையுமே கற்று தேர்ந்து இவங்ககிட்ட எதை பற்றி கேட்டாலும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த ஃபீல்டை பற்றி கேளுங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஞானத்தையும் மிகப்பெரிய அறிவையும் கொண்டிருப்பவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ல் இருந்து ராசியவே பார்க்கறதுனால தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கும். குருவினுடைய அருளும் குருவினுடைய பார்வையும் எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் தவிடு பொடியாக்கி நன்மையான பலன்களை வழங்கக்கூடிய அளவிற்கு உச்சிதமானது, மிக மிக பிரசித்தியானதும் கூட. குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி எந்த ராசிக்கு இந்த வருடம் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விருச்சிக ராசி தான். தொழில் ரீதியான மாற்றங்கள், இடமாற்றங்கள் இந்த வருடம் இருக்கும். அதே சமயத்தில் சூரிய பகவான் 2ஆம் இடத்துலையும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சூரிய சந்திர யோகம் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே ஏற்பட்டிருக்கு. திருமணத்திற்கான அமைப்புகள், குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால திருமணமே ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணத்திற்கான அமைப்புகள் கூடி வரும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு முழுமையான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தைக்கான அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லபடியாக உருவாகும்.
விருச்சிக ராசி மாணவர்கள் மிக அதிக சிறப்பு வாய்ந்த படிப்புகளையும் மேற்படிப்புகளையும் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உண்டாகும். இந்த வருடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக ஒரு 50% மட்டும்தான் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால 2 ஒளி கிரகங்களுமே சேர்ந்து உங்களுக்கு யோகாதிபதியாகவும் வர்றதுனால எல்லா விஷயங்கள்லையுமே காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவிற்கு முன்னோர்களுடைய வழிபாடை இந்த வருஷம் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது மூலமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையுமே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராசிக்கும் முழுமையான நல்ல பலன்களையோ முழுமையான தீய பலன்களையோ தரப்போகிறதில்ல. அந்த வகையில் நன்மையான பலன்களை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் தீமையான பலன்களை சில வழிபாடுகள் மூலமாக நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடம் வழிபட வேண்டிய தெய்வம் அல்லது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை அருள்மிகு ஸ்ரீ சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது இந்த வருடம் முழுவதுமே மிக நல்ல பலன்களையும் அபரிமிதமான வளர்ச்சியையும் கொடுக்கும். அந்த தளத்தில் இருந்து வேண்டுதல்களையும் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு முழுமையான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவீர்கள். இது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கும் பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.